ஹலோ டியர் வியூவர்ஸ், நம்ம வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஐபிஎல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு. அதுலேயும் நேற்றுக்கான மேட்சான ஆர்ஆர் வர்சஸ் சிஎஸ்கே அந்த மேட்ச் ரொம்பவுமே நினச்சி எந்த டவுட்டுமே இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் சிஎஸ்கேவோட கடைசி ஹோம் கேம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் சிஎஸ்கேக்கு ஒரு மஸ்ட் வின் கேம். ஸோ இந்த மேட்ச்சை பார்க்குறதுக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தோனியோட கடைசியாக சேப்பாக்கில் ஆடுறாரா அப்படின்னு ஒரு டவுட்டோடைய ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஆர்ஆர் வந்துட்டு ஃபஸ்ட் பேட்டிங்க்கு வந்தாங்க. ஆர்ஆரில் வந்து ஒரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஜோஸ் பட்லரும் ஓப்பனிங்க்கு வந்த டைமில் ரெண்டு பேருமே சரியாக கிளிக் ஆகலைங்க. அவங்க மட்டுமே சரியாக கிளிக் ஆகலன்னு கிடையாது, ஆர்ஆரோட மிடில் ஆர்டர் சரியாக கிளிக் ஆகலை. அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் மிஸ்டர் ரியான் பராக் சீரியஸாக ரொம்ப சூப்பரான நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரியான் பராக்னாலே ஆர்ஆருக்கு ஒரு நல்ல டோட்டல் வந்துச்சு. ஏன்னா அவர் அடித்த அந்த 47 ரன்ஸ் ரொம்ப குரூஷியல். ரியான் பராக் வந்துட்டு இந்த சீசன் ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக ஆடுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாக் ரியான் பராக் கிட்டேருந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஆர்ஆர் வந்துட்டு ரொம்ப மோசமான டோட்டல்லேருந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல டோட்டலுக்கு வந்துருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ரியான் பராக். ஏன்னா பிச்சும் அந்த அளவுக்கு ட்ரிக்கி விக்கெட்டு தாங்க. ஒரு மாதிரி சிஎஸ்கே பவுலர்ஸும் நல்லா பவுலிங் போட்ட டைமில் சிஎஸ்கே அடிக்க வேண்டிய டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 141 எடுத்தா வின்னு. சிஎஸ்கே எப்படியும் 11 ஓவரில் இந்த டோட்டல்லாம் சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அங்கே நடந்து வேறு. ரச்சின் ரவீந்திராவும் ருத்ராஜ் கிரேக்கோடும் ஓப்பனிங்க்கு வந்தாங்க. ரச்சின் ரவீந்திரா கிட்டேருந்து ஒரு நல்ல ஸ்டார்ட், பட் அவுட் ஆகிட்டார். இன்னும் அந்த மாதிரி ஒரு மிச்சல் கிட்டேருந்து ஒரு ஸ்டார்ட் கிடச்சிது. ஒரு ரிஸ்வி, அதுக்கப்புறம் ஷிவன் துபே, இவங்ககிட்ட இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன நாக்ஸ் பார்த்தோம். பட் ஒரு கேப்டன் ருத்ராஜ் கிரேக்வாட் சீரியஸாக ஒரு நல்ல கேப்டன்ஸ் நாக்குன்னு சொல்லி ஆகணும். இது ஒரு மாதிரி நல்ல ட்ரிக்கி விக்கெட் அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு சீரியஸாக ஒரு நல்ல நாக் ஆடினாலும் அது எந்த வித டவுட்டுமே கிடையாது. இந்த நாக் அவருக்கு ரொம்ப குரூஷியல். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கேப்டன்சியும் பார்த்தோம் இந்த மேட்ச்சில். ஸோ வந்துட்டு இந்த மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணனால ப்ளே ஆஃப்க்கு ஒன்றும் நல்ல வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இதை பற்றி உங்கள் கருத்து என்னவோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஜே கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.